எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் இன் டேலி ப்ரைம். அதில் எம்சிக்யூஸ் அதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக முதல் கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்குறோன்னு சொல்லிட்டு. இன் டேலி ப்ரைம் குடோன் மாஸ்டர் ஆர் ப்ரொவைடட் வித் த ப்ரொவிஷன் டு என்டர் த குடோன் அட்ரஸ். குடோன் அட்ரஸ்ஸு என்ட்ரி பண்ணுற மாதிரி நமக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது டேலியில் அப்படிங்கிறாங்க. இது பாசிபிளா இல்லையா அப்படின்னா எஸ் பாசிபிள். ஓகேவா, குடோனோடைய நீங்கள் என்ட்ரி பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கேட்வே ஆஃப் டேலியில் போயிட்டு கிரியேட்டில் மாஸ்டர்ஸில் போய் பாருங்கள். குரூப் அக்கௌண்டிங் மாஸ்டர் இன்வென்ட்ரி மாஸ்டரில் லொக்கேஷன் இருக்குது. லொக்கேஷனில் இப்போ 1வது லொக்கேஷன் இருக்குது அப்படின்னா யூ கேன் என்டர் த அட்ரஸ். ஸோ குடோனை நீங்கள் என்ட்ரி பண்ண முடியும். ட்ரூ இஸ் த ரைட் ஆன்சர். 2வது கொஸ்டின் பாருங்கள். செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங் ஆப்ஷன். இந்த மாதிரி நிறையா இருந்தாலும் நமக்கு படிக்கிறதுக்கு சோம்பேறி போட்டு ஏதாவது ஒன்று அடிச்சு விட்ருவோம். அப்படி இல்லை, நீங்கள் படித்து பார்த்து ஆன்சர் பண்ணணும். ஓகேவா, படித்து பார்த்து ஆன்சர் பண்ணணும். ரைட், ஓகே. கொஸ்டின் என்ன அப்படின்னா, செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். எது சரியான ஸ்டேட்மெண்ட்ங்கிறாங்க. In Tally Prime, you can record advance payment by selecting the method of adjustment as an advance account. In Tally Prime, you can record advance payment by selecting the method of adjustment as on account. Advance payment on account நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. வெயிட் பண்ணுவோம். In Tally Prime, if the sales voucher are recorded with new reference, then it is not required to track the same bill in the receipt voucher. In Tally Prime, if the sales voucher are recorded with new reference, new reference போடும்போது உங்களுக்கு இது ரெசிப்ட் என்ட்ரி போடும்போது ட்ராக் பண்ண வேண்டாம் அப்படின்றது தப்பு. In Tally Prime, for a new sales invoice, against reference is selected to give the transaction. இதுவும் தப்பு. In Tally Prime, for a single credit sales entry, we can receive payments from sundry debtor in multiple installment using bill-wise futures. இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அதாவது இப்போ வந்து ஒருத்தருக்கு நம்ம சேல் பண்ணியிருக்கோம். அந்த சேல் வேல்யூ வந்து ஒரு 10 lakhs இருக்குது. நம்முடைய டெட்டாருக்கு வந்து 10 lakhs கொடுக்க முடியல அப்படிங்கன்னா என்ன பண்ணுவாங்க, பார்ட்டாக 1 lakh 2 lakh 1 lakh 2 lakh அப்படி போட முடியும். நான் 10 lakh ஒரே பில்லாக போட்டேன், நீ 10 lakh ஒரே பில்லாக கொடு அப்படின்னு கேட்க முடியாது. ரைட்டா? ஸோ எப்படி கொடுக்குறோன்னா அப்படி தான் வாங்கிக்கிறோம் நம்ம. ஸோ என்ன கரெக்டான ஆன்சர் என்ன, செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இன் Tally Prime ஃபார் எ சிங்கிள் கிரெடிட் சேல் என்ட்ரி, ஒரே ஒரு சேல்ஸ் என்ட்ரிக்கு we can receive the payments from sundry debtor in multiple installment using bill-wise future is the right answer. So first one is the wrong answer. In Tally Prime, you can record the advance payment. Advance payment வந்து என்ன பண்ணணும், அட்வான்ஸ் தான் பண்ணணும், ஆனால் கொண்டு போடக்கூடாது. So fourth one is the right answer. Supply chain is the process or a network between the supply chain ங்கிறது யாரை, பையருக்கும் செல்லருக்கும், கஸ்டமர் செல்லர் சப்ளையர். ஸோ கம்பெனி அண்டு சப்ளையர். சப்ளை செயின் அப்படிங்கிறது கம்பெனி அண்டு சப்ளையர், அதுதான். பேங்க்குக்கோ ஷேர் ஹோல்டருக்கோ சம்மந்தம் இல்லை. Bill wise details are specified while creating vouchers to allocate payment or receipt to the invoices. True is the right answer. Bill wise detail நம்ம அதுதான் கொடுக்குறோம். The stock that is not sold any and lying in godown for a long time is called dead stock அப்படின்னு பேர். ஓகேவா, அதாவது ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 4 வகையான ஸ்டாக்ஸ் இருக்குது இன் ஜென்ரல். என்னென்ன ஸ்டாக்கு, அதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறது தெரியணும். சேஃப்டி ஸ்டாக் அப்படிங்கிறது என்னென்னா பத்திரமா, அதாவது நமக்கு கையிருப்பு, தேவையான கையிருப்பு வச்சுக்கிறது. இப்போ இந்தியாவிலேயே பாருங்கள், சிலிண்டர் தட்டுப்பாடு வந்தது. எதுக்காக சிலிண்டர் தட்டுப்பாடு வந்தது, ஈரானில் வந்து பார்த்திங்கன்னா போர், ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் போர். அவருக்கும் நமக்கு என்ன சம்மந்தம், ஆக்சுவலாக ஈரான் வழியாக தான் நமக்கு எல்பிஜி வந்தாகணும். அப்போ வந்து அந்த இடத்த அவன் பிடிச்சிட்டு தரமாட்டேங்கிறான். அதனால நமக்கு என்னாச்சு, முடியாமல் போயிடுது. அப்போ எல்பிஜி நம்மள்கிட்ட ஸ்டாக் எவ்வளோ நாள் இருக்குன்னா 2 நாள். ஒரு கப்பல் வந்ததுன்னா 1 நாள் தான் வச்சுக்க முடியும். அந்த மாதிரி டெய்லி பேஸில் கப்பல் வந்துகிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து 2 நாள் அல்லது 3 நாள் இந்தியா முழுக்க தேவையான சிலிண்டர் எல்பிஜி 3 நாள் தேவை தான் கையில் வச்சுருக்காங்க. இதே அமெரிக்கா பார்த்தீங்கன்னா 45 நாள் வச்சுருக்காங்க. சண்டை வந்து 10-15 நாளைக்கு மேலே நீடித்ததுனால என்னாச்சு, இப்போ சேஃப்டி ஸ்டாக்குங்கிறதே இல்லாமல் போயிடுது. ஸோ இந்த சேஃப்டி ஸ்டாக் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளை பத்திரப்படுத்திக்கிறதுக்கு. ஏன் நம்மள்கிட்ட சேஃப்டி ஸ்டாக் பண்ண முடியல அப்படின்னா, நம்மள்கிட்ட அதுக்காக குடோன் இல்லை. குடோன் இல்லைன்னா நீங்கள் வந்து எல்பிஜியை சேமிக்கணும் அப்படின்னா, எல்பிஜியை நீங்கள் வெளியில் இந்த மாதிரி வெளியில் கட்டாந்தரையில் ஒரு பில்டிங் கட்டி அங்கே சேமிக்க முடியாது. ஏன்னா திடீர்னு வெடிச்சதுன்னா அவ்வளோதான். அதை சேமிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மலை அடிவாரத்தில் ஒரு பாறையை தோண்டி அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு குடோன் கட்டணும்.
நல்ல ஆழத்தில் கட்டணும், அப்போ தான் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்தியாவில் 3 தான் இருக்குது. அதனால தான் சேஃப்டி ஸ்டாக் நம்மள்ட்ட இல்லாமல் போயிடுது. இதுதான் ரீசன். நம்மள்ட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்கு டெவலப் பண்ணணும். அடுத்தது ஸ்டாக் கீப்பிங் யூனிட். ஸ்டாக் கீப்பிங் யூனிட் அப்படின்னா என்ன? எஸ்கேயூமாங்க இங்கிலீஷில். எஸ்கேயூ வேர்ட் நல்லா நோட் பண்ணிக்கோ. எஸ்கேயூனா ஸ்டாக் கீப்பிங் யூனிட். இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விவிடி தேங்காய் எண்ணெய் கம்பெனி இருக்குது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இடத்துல மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. தூத்துக்குடியில் ஒன்று, திருநெல்வேலியில் ஒன்று, மதுரையில் ஒன்று, ஒரு 3 இடத்துல மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. பட் அதுக்கு வந்து குடோன் வந்து பார்த்திங்கன்னா வேறு இடத்துல வச்சுருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் வந்து ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க, செங்கல்பட்டில் ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி வேரியஸ் இடத்துல உங்களுக்கு குடோன் வந்து அவன் வச்சுப்பான். மேனுஃபேக்சரிங் ஒரு இடமா இருக்கும், குடோன் வந்து வேறு இடத்துல வச்சுருப்பாங்க. அந்த குடோன்லேருந்து அங்கே போகும். ஓகேவா? குடோன்லேருந்து சரக்கை டீலருக்கு அனுப்புவாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் என்ன, அந்த குடோன் மாதிரி இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் ஸ்டாக் கீப்பிங் யூனிட். ரேக்குங்கிறது பொருளெல்லாம் வைக்கிற இடம். ரேக்குங்கிறது பொருளெல்லாம் வைக்கிற இடம். டெட் ஸ்டாக் அப்படிங்கிறது எந்த பொருள் வியாபாரம் ஆகாமல் ரொம்ப நாளாக இருக்கோ அதுக்கு பேர் டெட் ஸ்டாக் அப்படின்னு பேர். டெட் ஸ்டாக்குக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் எக்ஸாம் எழுத வர்ற அன்றைக்கி எனக்கு அந்த டெட் ஸ்டாக்கை வாங்கிட்டு வாங்க. எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல. மளிகை கடையில் போயிட்டு ஆல்பகடா பழம்னு ஒன்று இருக்குது. இதை எஸ்பெஷலி லேடிஸ்க்கு சொல்கிறேன். அந்த ஆல்பகடா பழம் வாங்கி சாப்பிட்றது பழகிங்க. இன்றைக்கே போய்ட்டு எங்கள் வாத்தியார் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு மளிகை கடையில் போய் கேளுங்க, ஆல்பகடா பழம் இருக்கான்னு கேளுங்க. இருக்கும்பா. அது பாக்கெட் ஒன்று 10 ரூபா, 2 பழமோ 3 பழமோ இருக்கும். வாங்கி சாப்பிடுங்க. வாங்கி சாப்பிட்டுட்டு எக்ஸாம் எழுத வர்ற அன்றைக்கி என்னை பார்க்க வரும்போது எல்லோரும் ஒரு ஆல்பகடா பழம் வாங்கிட்டு வாங்க. இந்த ஆல்பகடா பழம் அப்படிங்கிறது எதுக்காக இருக்குது அப்படின்னா, வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லை, ஜுரம், அந்த மாதிரி நேரத்தில் நம்மளால் சாப்பிட முடியாது, வாய் கசப்பு இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் சாப்பிட முடியாதுலன்னா இந்த ஆல்பகடா பழத்தை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த வாய் கசப்பு போயிட்டு சாப்பிட முடியும். ஸோ எப்போல்லாம் வாய் கசப்பு இருக்கோ அப்போ இந்த ஆல்பகடா பழம் வாங்கிக்கலாம். மளிகை கடைனா ஆல்பகடா பழம் இருக்கணும். ஆனால் ஆல்பகடா பழம் இருக்குங்கிறதா டெய்லி கடல மிட்டாய் மாதிரி அது ரெகுலரெலாம் ஓடாது. ஸோ ஆல்பகடா பழங்கிறது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் டெட் ஸ்டாக். பிடிச்சிருந்தா ஒரு தம் இம்ப்ரெஷன் போடுங்க. இன்றைக்கே போய்ட்டு எல்லாரும் யாரெல்லாம் போய்ட்டு ஆல்பகடா பழம் வாங்கி சாப்பிட போகிறீங்களோ ஒரு தம் இம்ப்ரெஷன் போடுங்க. Bills payable report will display the details of credit purchases whose payments are pending along with the dash and dash detail, due on and overdue by days. எவ்வளோ நாளாக தராமல் இருக்காங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், கேட்வே ஆஃப் டாலியில் பில்ஸ் பேயபிள் ரிப்போர்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி எப்போ ஆரம்பிச்சிருக்கோன்னு பார்ப்போம். இது 1/4/2024 ஆரம்பித்த கம்பெனி. இது வேண்டாம். 1/4/25 ஆரம்பித்த கம்பெனி பார்ப்போம். இந்த கம்பெனி எடுத்துப்போம். என்ன போட்டோம்? பாஸ்வேர்டு. பாஸ்வேர்டு மாற்றிட்டோம்ல இன்னைக்கு. அட்மின் 101 போட்டோம்னு நினைக்கிறேன். அட்மின் என்ன பாஸ்வேர்டு போட்டோம் இன்னைக்கு? 001. என் பேரை போட்டோமா? இல்லை சார், அட்மின் தான் போட்டீங்க. அட்மின் 001 தான் போட்டேன். ஓப்பனே ஆகலையே. 101 001 போட்டுருக்கோம். 001 இன்னொரு வாட்டி போடுவோம். 001 அட்மின் 001 ரைட். ஓகே. இப்போ பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர் போய் பார்ப்போம். டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக்கு, பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர், சாரி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். அதில் குரூப்பில் சன்ட்ரி கிரெடிட்டார். இந்த சன்ட்ரி கிரெடிட்டாரில் போய்ட்டு லெட்ஜர் வைஸ் பில் வைஸ் டீட்டெயில் எப்படி பார்க்குறோன்னா F8 லெட்ஜர் வைஸ் பில் வைஸ் டீட்டெயில். இந்த லெட்ஜர் வைஸ் பில் வைஸ் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? டியூ ஆன் அண்ட் ஓவர் டியூ பை டேஸ். ஒவ்வொரு பில்லும் என்றைக்கு தரணும், எவ்வளோ நாளாக தராமல் இருக்குது, அதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? டியூ ஆன் அண்டு ஓவர் டியூ பை டேஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Aging by bill date considers the dash date for displaying the details in bills receivable report. Aging by bill dateங்கிறது எதை எடுத்துக்கும் அப்படின்னா இன் ஜென்ரல் வவுச்சர் என்ட்ரி டேட்டை தான் எடுத்துக்கும். ஏஜிங் பை பில் டேட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏஜிங் பை பில் டேட் 13/3/2025. இது வந்து ஒரு மாதம் டியூ டேட்டு. அப்போ டியூ ஆன் வந்து பார்த்தீங்கன்னா 12 நாள் இருக்குது. 8/8 இருக்குது புவனா பிளாஸ்டிக்ஸு. இங்கே டியூ டேட் வந்து பார்த்தீங்கன்னா 7/9 தரணும். ஸோ இதுலேருந்து 1 மந்த் டியூ அப்படின்னு. ஸோ புரியுறதா? வவுச்சர் என்ட்ரி டேட் தான் எடுத்துக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பில் இருக்குது அப்படின்னா இதனுடைய வவுச்சர் என்ட்ரி டேட்டு 8/8/2024. இங்கே பார்த்தா தெரியும் 8/8/2024.
வவுச்சர் டீட்டெயில் அதை தான் எடுத்துக்கும். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 28/11 25/1 தராரு பேமெண்ட். அடுத்தது பாருங்கள், ஹேண்ட்லிங் ஆஃப் குட்ஸ் ரிட்டர்ன் அண்ட் இட்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராசஸ் இஸ் நாட் இன்வால்வ் இன் த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இஸ் த ஃபால்ஸ் ஆன்சர். அது வந்து ஃபால்ஸ். அதுவும் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் வரும். ஆல் த அட்வான்சஸ் ரிசீவ்டு பை த கம்பெனி ட்ரீட்டட் ஆஸ் அட்வான்ஸாக ரிசீவ் பண்ணது எல்லாமே லைபிலிட்டி. ஓகேவா, அசட் கிடையாது, கேபிட்டல் கிடையாது. கேபிட்டலுங்கிறது பார்த்தீங்கன்னா கம்பெனியோடைய ஓனர் போடுறது, ப்ராஃபிட்டுங்கிறது கம்பெனியோடைய ஓனர் சம்பாரிச்சிருக்கிறது, அசட்டுங்கிறது கம்பெனியில் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் காட்டப்படுறது. அசட் அப்படிங்கிறது இட் இஸ் அன் எக்கனாமிக் வேல்யூ ஓன்டு பை எ கம்பெனி, அதுக்கு பேர் தான் அசட்டுன்னு பேர். ஓகேவா, எக்கனாமிக் வேல்யூ ஓல்டு பை எ கம்பெனி இஸ் அது அசட். ஸோ அப்படின்னா கடைசி ஆப்ஷன் லைபிலிட்டி. சப்போஸ் இஃப் எனி அமௌண்ட் யூ ரிசீவ்ட் as an advance, you have to complete the job for what you received as an advance. If not completed, then you have to return the amount, so that the amount we received by as advance, we are keeping that amount is a liability. ஓகேவா, அந்த வேலை முடிகிற வரைக்கும் that amount should be keep as liability. நெக்ஸ்ட் பாருங்க, by using which of the following option in the batch summary report the expired batch details can be enabled in Tally Prime. By using which of the following option in the batch summary report, expiry batch வேணும், the expired batch details can be enabled in Tally Prime. கண்ட்ரோல் கட்சி சேஞ்ச் வியூ கான்ஃபிகர் F11 கான்ஃபிகர். F11 ஃபியூச்சரில் தான் உங்களுக்கு பேட்ச் சம்மரி ரிப்போர்ட்டில் எக்ஸ்பைரி பேட்ச் வேணும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் F11ல் enable batches yes, maintain expiry date for batches yes. ஸோ F11ல் அங்கே போய் தான் நீங்கள் கொடுக்க முடியும். F11 கான்ஃபிகர். பவித்ரா டயத்துக்கு வரணும் பவித்ரா. ஆமாம், once the credit limit is defined, the same cannot be altered or changed in Tally Prime. False is the right answer. டேலியால் எப்பயுமே முடியாத கொஸ்டின்ஸு முடியும்னு ஆன்சர் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டெட்டாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க, கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் லெட்ஜர் கேபிஎன்னு ஒரு டெட்டாக இருக்கார். இவருக்கு வந்து நம்ம கிரெடிட் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் லிமிட் இவருக்கு வந்து ஒரு 1 lakh அப்படின்னு நம்ம செட் பண்ணுறோம். இப்போ வந்து அந்த மாதிரி 1 lakhன்னு செட் பண்ணதுக்கப்புறம் 1/4 இந்த மாதிரி செட் பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இது வந்து இது பண்ண முடியுமா அப்படின்னா மாற்ற முடியுமா அப்படின்னா எஸ் மாற்ற முடியும். இப்போ வந்து நான் இதை செட் பண்ணிட்டேன். இப்போ போய் இதை மாற்ற முடியுமா அப்படின்னா இந்த 1 lakh 2 lakh அப்படின்னு மாற்றணும் அப்படின்னா மாற்ற முடியும். கண்ட்ரோல் ஏ. ஸோ ட்ரூ இஸ் த ரைட் ஆன்சர். சேம் cannot be altered, can be altered தான். ஸோ கேன் பி ஆல்டர்னா ட்ரூ, cannot be na false. cannot be na false. Once after recording the purchase and sales transaction using batches, how to view the batch summary report in Tally Prime? Batch summary report Tally எப்படி பார்க்குறது? From gateway of Tally, Alt G go to select stock item, type batch summary. Gateway of Tallyல போயிட்டு Alt G, gateway of Tally Alt G. Alt Gல போயிட்டு select stock item, ஏதோ ஒரு ஐட்டம் select stock item, அந்த மாதிரி முடியாது. அடுத்தது கேட்வே ஆஃப் டேலி டைப் பேட்ச் சம்மரி. இங்கே போயிட்டு கேட்வே ஆஃப் டேலி டைப் பேட்ச் சம்மரி. கேட்வே ஆஃப் டேலி செலக்ட் பேட்ச் சம்மரி. நேம் ஆஃப் ஐட்டம், நேம் ஆஃப் ஐட்டம் இங்கே என்ன இல்லையே, ஸ்டாக் ஐட்டமே இல்லையா. பேட்ச் சம்மரி இங்கே நம்ம கொடுக்கல. ஸோ 3mm பேம்புக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ அதான் எனேபிள் பண்ணியிருக்கோம். கேட்வே ஆஃப் டேலி. அடுத்தது டைப் பேட்ச் சம்மரி, ஆல்ட் ஜி பேட்ச் சம்மரி ரிப்போர்ட்டு. பேட்ச் சம்மரி ரிப்போர்ட்டில் போய்ட்டு இந்த ஐட்டம் செலக்ட் பண்ணால் பேட்ச் வைஸ் வரும். ஸோ செகண்ட் ஒன் இஸ் த ரைட் ஆன்சர். கேட்வே ஆஃப் டேலி டைப் ஆல்ட் ஜி, தேர்ட் ஒன் தான் ரைட் ஆன்சர். ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி ஆல்ட் ஜி கோ டு பேட்ச் சம்மரி, அதில் போய்ட்டு ஸ்டாக் ஐட்டம். இதுதான் வந்து ரைட் ஆன்சர். தேர்ட் ஒன் இஸ் த ரைட் ஆன்சர். நல்லா பாருங்கள், கேட்வே ஆஃப் டேலி ஆல்ட் ஜி அதுதான் கொடுத்துருக்காங்க. கேட்வே ஆஃப் டேலி ஆல்ட் ஜி,
கேட்வே ஆஃப் டேலி ஆல்ட் ஜி கோ டு அங்கே போயிட்டு பேட்ச் சம்மரி அந்த பேட்ச் சம்மரியில் எந்த ஐட்டம் செலக்ட் ஸ்டாக் ஐட்டம் இஸ் த ரைட் ஆன்சர். இன் டேலி பிரைம் வி cannot alter the credit limit value for the sundry debtor from multi group limit alterations. இது வந்து டேலியால் முடியுமா முடியாதா கொஸ்டின் முடியும்னு ஆன்சர் பண்ணணும். ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் ஆல்ட் ஹெச் மல்டி ஆல்டர் அதில் கிரெடிட் லிமிட் இருக்குது. கிரெடிட் லிமிட் ஃபார் சன்ட்ரி டெட்டார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் லிமிட் ஃபார் சன்ட்ரி டெட்டார் ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம ஆல்டர் பண்ண முடியும். ஓகேவா, மல்டிபிள் மோடில் ஆல்டர் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சன்ட்ரி டெட்டார்ஸ்க்கு இங்கே 2 லட்சம் இருக்கா, அதை 3 லட்சம் மாற்றணுமா, மாற்ற முடியும். ஸோ ட்ரூ இஸ் த ரைட் ஆன்சர். இன் டேலி பிரைம் வி cannot ஆல்டர் த கிரெடிட் லிமிட் அப்படின்னா ஃபால்ஸ், மாற்ற முடியுங்கிறது தான் ரைட் ஆன்சர். இன் டேலி பிரைம் வி cannot ஆல்டர் த கிரெடிட் வேல்யூ ஃபார் த சன்ட்ரி டெட்டார் ஃப்ரம் மல்டி லெட்ஜர்னா ஃபால்ஸ் தான் ரைட் ஆன்சர், முடியும். ஒன்ஸ் ஆஃப்டர் enabling the maintained in batches in the stock item creation screen, which of the following option appear by default in tally prime? Use expiry dates, track date of manufacturing. இதுதான் வந்து உங்களுக்கு enable ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் டேலியில் F11 கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோ, டேலியில் போய்ட்டு F11 கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் எனேபிள் பேட்சஸ் எஸ் கொடுத்தீங்கன்னா மெயின்டைன் எக்ஸ்பிரி டேட் பார் பேட்சஸ் அது வந்து தான் எஸ். ட்ராக் டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் இது 2 தான் வரும். In tally prime from the list of master, credit limit option to enter the credit limit for multiple parties in one shot appear under the following it. எங்கே பண்ண முடியும் அப்படின்னா சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்லாம் பண்ண முடியும். ஒரே இடத்துல கொடுக்கணும் அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, கேட்வே ஆஃப் டேலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு அதில் லெட்ஜர் செலக்ட் பண்ணிக்கோ, ஆல்ட் ஹெச் கொடுங்க. ஆல்ட் ஹெச்சில் கிரெடிட் லிமிட் போய்ட்டு சன்ட்ரி டெட்டாரை செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே போய்ட்டு ஒன் ஷாட்டில் நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்கலாம். In tally prime, bills payable report will be display the details of dash whose payments are pending. Credit bills payable report அப்படின்றது. Bills payable reportனா credit purchases. Credit purchases தான் bills payable வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேலியில் போனீங்கன்னா பில் வைஸ் டீட்டெயிலில் இன் டேலி கொஸ்டினை பாருங்கள், கொஸ்டினை பார்த்துட்டு ஆன்சர் பண்ணிட்டு டேலியில் அப்புறம் போங்க. இன் டேலி பிரைம் பில்ஸ் பேயபிள் ரிப்போர்ட். இன் டேலி பிரைம் டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு அவுட்ஸ்டாண்டிங் அதில் குரூப்பு சன்ட்ரி கிரெடிட்டார். இது பில்ஸ் பேயபிள் ரிப்போர்ட். லெட்ஜர் வைஸ் பில் வைஸ் இது பில்ஸ் பேயபிள் ரிப்போர்ட். இன் பில்ஸ் பேயபிள் ரிப்போர்ட் வில் டிஸ்பிளே த டீடைல்ஸ் ஆஃப் டேஷ் கிரெடிட் பர்ச்சேசஸ். இது பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்ச்சேஸ் தான், பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்ச்சேஸ் என்ட்ரி பர்ச்சேஸ் தானே இருக்குது. In tally prime, the ledger and the group outstanding report can be viewed even from the go to or switch to menu available in the tally prime. Outstanding report alt G லேருந்து பார்க்க முடியுமா? இப்போ பாருங்கள், அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட்டை ஆல்ட் ஜியில் பார்க்க முடியுமா? டேலியால் முடியுமா முடியாத கொஸ்டின்ஸ் நீ என்ன பண்ணணும், முடியும்னு ஆன்சர் பண்ணணும். கேட்வே ஆஃப் டேலி ஆல்ட் ஜி அதில் அவுட்ஸ்டாண்டிங், அவுட்ஸ்டாண்டிங்கில் லெட்ஜர் அவுட்ஸ்டாண்டிங் வேணுமா, ஜிஎஸ்டி அவுட்ஸ்டாண்டிங் வேணுமா, எம்எஸ்எம்இ பில் வேணுமா, எது வேணும் உனக்கு? அதில் போய்ட்டு கேபிஎன் எனக்கு வேணும் அப்படின்னா அந்த கம்பெனி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா உனக்கு அவுட்ஸ்டாண்டிங் வரும். ஸோ ட்ரூ இஸ் த ரைட் ஆன்சர். மிட்டல் என்டர்பிரைசஸ் ஹேஸ் செட் த கிரெடிட் லிமிட் ஆஃப் 3 lakh டு ஸ்வயம் ட்ரேடர் அண்ட் ரெக்கார்ட் த கிவன் டிரான்சாக்ஷன் ஆன் 5th March 21. Mittal Enterprises sold the stock item on credit for 2,42,000 to Swayam Trader with an agreement of 10 credit days. What is the pending eligible credit limit of Swayam Traders before making the payment to Mittal Enterprises? Question என்ன? Mittal Enterprises has set the credit limit of rupees 3 lakh to Swayam Trader. Swayam Traderக்கு 3 லட்ச ரூபாய்க்கு கிரெடிட் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ண 3 lakhsல 2,42,000க்கு பில் ஆல்ரெடி அவைல் பண்ணியாச்சு, கொடுத்தாச்சு. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 3 lakhல 2,42,000 போயிடுச்சுன்னா 58,000 இன்னும் பேலன்ஸ் அவைலபிள் எவ்வளோ இருக்குன்னா 58,000 இருக்குது. Non-perishable goods are those goods which have the shelf life after which the goods will not be in a usable state. Question number 19க்கு என்ன ஆன்சர் எனக்கு மறந்துடுச்சு, ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன். B is the right answer. பத்தொன்பது என்ன கொஸ்டின்? ஃபால்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் என்னங்கிறத படிப்போம். நான் பெரிஷபிள் குட்ஸ், பெரிஷபிள் குட்ஸ்னால் அழுகக்கூடிய பொருட்கள், நான் பெரிஷபிள் குட்ஸ்னால் அழுகாத பொருட்கள். நான் பெரிஷபிள் குட்ஸ் ஆர் தோஸ் குட்ஸ் விச் ஹேஸ் ஷெல்ஃப் லைஃப் அண்ட் ஆஃப்டர் விச் த குட்ஸ் வில் நாட் பி இன் எ யூசபிள் ஸ்டேட். நீங்கள் யூசபிள் ஸ்டேட்டில்
பயன்படுத்த முடியாத அளவுக்கு இருந்தால் கூட அதுக்கு ஷெல்ஃப் லைஃப் அப்படிங்கிறது உண்டு அப்படின்றான். ஓகேவா? நான் பெரிஷபிள் குட்ஸ் ஆர் தோஸ் குட்ஸ். நான் பெரிஷபிள் குட்ஸ் அப்படிங்கிறது என்ன? விச் ஹேஸ் ஷெல்ஃப் லைஃப் and after which the goods will not be in a usable state. False is the right answer. Once the credit limit is defined, the same can be altered or changed in tally prime. True is the right answer. Bill wise detail are specified while creating vouchers to allocate payment or receipt to the invoices. True. The undervaluation of stock item will deflate the profit of the company for the given financial year. Undervaluation பண்ணா profit கம்மியா இருக்கும். True. To maintain bill wise detail in the company, enable bill wise option must be enabled in sundry debtor. Company future alteration scheme. To maintain bill wise detail in the company, enable bill wise entry option must be enabled in sundry debtor la பண்ணனுமா creditor la பண்ணனுமா? Company future alteration screen இருக்குல்ல அதுல பண்ணனும். முதல்ல அங்க பண்ணனும் அப்பதான் வருவாங்க. Transfer analysis report provides the details of dash from one location to another location. Stock transferred. ஒரு ஸ்டாக்லேருந்து இன்னொரு ஸ்டாக் எங்கே போயிருக்கு அப்படின்னு சொல்கிறது அதுதான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் அனாலிசிஸ். எப்படி பார்க்குறது? கேட்வே ஆஃப் டேலிலேருந்து தி டிஸ்பிளே இன்வென்ட்ரி புக்ஸு அதில் ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கா இல்லை ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி வாங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரியில் மூவ்மெண்ட் அனாலிசிஸ். ஓகேவா? மூவ்மெண்ட் அனாலிசிஸில் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் அனாலிசிஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் அனாலிசிஸ் எங்கெங்கே இருக்குது, எங்கேருந்து எங்கே போயிருக்கு? ட்ரான்ஸ்ஃபர் அனாலிசிஸ் எப்படி வரணும்? ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி, டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்டு, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரியில் மூவ்மெண்ட் அனாலிசிஸு, மூவ்மெண்ட் அனாலிசிஸில் ட்ரான்ஸ்ஃபர் அனாலிசிஸ். மூவ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப் வைஸ் பார்க்கலாம், கேட்டகரி வைஸ் பார்க்கலாம், ஐட்டம் வைஸ் பார்க்கலாம். இந்த குரூப்பு இது வந்து ஸ்டாக் குரூப்பு, ஸ்டாக் குரூப் வைஸ். இது லெட்ஜர் குரூப் வைஸ் அனாலிசிஸ், லெட்ஜர் அனாலிசிஸ், ட்ரான்ஸ்ஃபர் அனாலிசிஸ், இந்த மாதிரி இருக்குது. மூவ்மெண்ட் அனாலிசிஸ் தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. டேஷ் ஹெல்ப்ஸ் இன் அனாலிசிஸ் த ரன்னிங் காஸ்ட் அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் த ஐட்டம். ட்ராக்கிங் ஐட்டம் காஸ்ட். இதுதான் ஒரு ப்ராடக்ட்டுக்கான ரன்னிங் காஸ்ட் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறது. கொஸ்டின் என்னன்னு பாருங்க. இன் டேலி பிரைம் த ப்ரீவியஸ்லி கிரியேட்டட் ப்ரைஸ் லிஸ்ட். டேலி பிரைமில் முன்கூட்டியே நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கிற அந்த ப்ரைஸ் லிஸ்ட் டீடைல் ஆஃப் த ஸ்டாக் ஐட்டம் அப்பியர்ஸ் இன் டேஷ் காலம் ஆஃப் த ப்ரைஸ் லிஸ்ட் ஸ்க்ரீன். ஹிஸ்டாரிக்கல் டீட்டெயிலில் இருக்கும், டிஸ்கவுண்ட் காலத்தில் இருக்கும், குவான்டிட்டியில் இருக்கும், காஸ்ட் ப்ரைஸில் இருக்கும். இன் டேலி பிரைம் த ப்ரீவியஸ்லி கிரியேட்டட், கரண்ட்லி கிரியேட்டடில் ப்ரீவியஸ்லி கிரியேட்டட் அப்படின்னு இருக்கு. நீங்கள் முன்னாடியே கிரியேட் பண்ணது எங்கே இருக்கும்? ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எங்கே கிரியேட் பண்ணுறீங்க? F11 வந்து முதல்ல எனேபிள் மல்டிபிள் ப்ரைஸ் லெவல் எஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் போயிட்டுனா கிரியேட்டில் போய்ட்டு முதல்ல மல்டிபிள் ப்ரைஸ் லெவல் கொடுக்கணும். ப்ரைஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸு, ரீட்டைல் ப்ரைஸ், இந்த மாதிரி ரெண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஹோல்சேல், ரீட்டைல், இந்த மாதிரி ரெண்டு ப்ரைஸ் லெவல் முதல்ல நம்ம செட் பண்ணிட்டோம். ஹோல்சேல், ரீட்டைல். இப்போ நம்ம ஒரு ஸ்டாக் ஐட்டம் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நோக்கியா சாம்சங் அப்படின்னு, நோக்கியா 1100 அப்படின்னு ஒரு மொபைல் நம்பர் க்ரியேட் பண்ணுறேன். ஒரு நம்பர் நான் க்ரியேட் பண்ணுறேன் ஸ்டாக் ஐட்டம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட்டு ஸ்டாண்டர்ட் டேட்டு நம்ம கொடுத்துருவோமா? ஆமாம். செட்டு ஸ்டாண்டர்ட் டேட்டில் பர்ச்சேஸ் ப்ரைஸு ஒரு 2000, செல்லிங் ப்ரைஸு 25 அப்படி நான் கொடுத்துட்டேன் நார்மலாக. இப்போ வந்து பாருங்கள், நான் ப்ரைஸ் லிஸ்ட்டு செட் பண்ணுறேன். ப்ரைஸ் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டமும் வேண்டாம். நோக்கியா செல்ஃபோன் நம்ம என்ன கொடுத்தோம்? ஐட்டம் நேம் என்ன கொடுத்தோம்? இப்போ நோக்கியா தானே கொடுத்தோம். ஆல் ஐட்டமில் போய்ட்டு ஹோல்சேலாக ரீட்டைலாக, ஆல் ஐட்டம் போய்ட்டு ஹோல்சேலாக ரீட்டைலாக, ரீட்டைலில் போய்ட்டு இது ப்ரைஸ் லிஸ்ட் அப்ளிகபிள்னு போட்டு இங்கே வந்து நோக்கியா அப்படின்னு கொடுத்தோம் இல்லையா? இங்கே வந்து ப்ரைஸ் லிஸ்ட்டு 10 கம்மியாக வாங்கினா 1900, 10க்கு கம்மியாக அதுக்கு மேலே வாங்கிச்சு அப்படின்னா எவ்வளோ வாங்கினாலும் சரி 1800 ரூபா அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்தாச்சு, இங்கே வந்தாச்சு. ஸோ இதை நம்ம என்ட்ரி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை ஆல்ட்ரு பண்ணுறோம். ரீட்டைல் ப்ரைஸை 1.5லேருந்து 1.7, 1.7லேருந்து இப்போ ஆல்ட்ரு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஏற்கனவே நீங்கள் வாங்கினது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலில் வந்துடும். இந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆன் 1st May. ஸோ இதுக்கு பேர் என்னென்னா ஹிஸ்டாரிக்கல் அப்படின்னு அர்த்தம். இங்கே வந்துடும் டேட்டு. இங்கே வந்து லெஸ் தேன் 10 அப்படின்னு போட்டு இதை வந்து 1900 2100 மாற்றுறீங்க. இங்கே வந்து ஹிஸ்டாரிக்கல் டேட் இருக்கும், இங்கே காஸ்ட் ப்ரைஸ் இருக்கும். ஸோ என்னென்ன இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஆல்ட்ரு பண்ணும்போது, க்ரியேட் பண்ணும்போது காஸ்ட்டு ப்ரைஸ் இருக்கும், ஆல்ட்ரு பண்ணும்போது
காஸ்ட் ப்ரைஸும் இருக்கும், அதுக்கு முன்னாடி என்ன கிரியேட் பண்ணியிருந்தா அந்த ப்ரைஸும் காட்டும், கரண்ட் ப்ரைஸும் காட்டும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் டீடைல். இன் டேலி பிரைம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன், ஓகே Should be. in tally prime which of the following option should be enabled in the party ledger if a business is accepting post dated payment from the party? நீங்கள் post dated payment வாங்கினா என்ன பண்ணணும்? In tally prime which of the following option should be enabled in the party ledger if a business is accepting post dated payment from the party? Default credit period, specify credit limit, override credit limit using post dated transaction, check for credit days during voucher entry. இந்த இடத்துல எது ரைட்டான ஆன்சர் அப்படின்னா ஓவர் ரைடு கிரெடிட் லிமிட் யூசிங் போஸ்ட் டேட்டட் டிரான்சாக்ஷன். போஸ்ட் டேட்டட் டிரான்சாக்ஷனை யூஸ் பண்ணி ஓவர் ரைடு கிரெடிட் லிமிட் யூசிங் போஸ்ட் டேட்டட் டிரான்சாக்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். இதுக்கு ரைட் ஆன்சர் நம்ம கரெக்டாக செக் பண்ணுவோம் பாருங்கள். 27க்கு சியாக தான் இருக்கணும். 27க்கு என்ன ஆன்சர்? நான் வாத்தியார் கரெக்டாக சொல்கிறாங்கிறது தெரியும்ல. நான் சொன்ன ஆன்சரில் எவ்வளோ கரெக்டாக எவ்வளோ தப்புங்கிறத நீங்கள் வந்து பின்னாடி இதை வச்சு செக் பண்ணிக்க உங்களை வச்சு. In tally prime while creating the transaction credit period or due dates can be provided in tally prime while creating the transaction credit period or due dates can be provided in bill wise detail. இங்கே தான் கொடுக்க முடியும். ஸ்டாக்கு, பேங்க் அலகேஷன், ஐட்டம் அலகேஷன்லாம் கொடுக்க முடியாது. Hindustan Trader purchased goods on credit for rupees 3 lakh on August 21 and agreed to pay on 15th August 2020. In the books of Hindustan Trader, this transaction will reflected in which of the following report? Actually, question வந்து தப்பா இருக்கு. 1st August, Hindustan Trader purchased goods on credit for rupees 3 lakh from MDH Trader on 1st August and agreed to pay the amount on 15th August 2021 இருக்கணும். 20 இருக்கு. 21 இருக்கணும் இந்த இடத்துல. In the books of Hindustan Traders, this transaction will reflect in the which of the following report? இந்த transaction, அதாவது எந்த transaction பர்ச்சேஸ் பண்ணது எங்கே இருக்கும் அப்படின்னா Hindustan Trader purchase accounts payable இருக்கும். இதில் accounts payable தான் இது இருக்கும். Which among the following activity is not involved in the supply chain management? Supply chain management அப்படிங்கிறது என்ன? முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது நீங்கள் சப்ளை பண்ணுறது. ஆக்சுவலாக ப்ரொக்யூர்மெண்ட், ரா மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணி அதை மேனுஃபேக்சரிங் பண்ணுவீங்க மேனுஃபேக்சராக இருந்தால். அதர்வைஸ் நீங்கள் ஒரு ட்ரேடராக இருந்தால் ஃபினிஷ்டு குட்ஸாக வாங்கி அதை சேல் பண்ணுவீங்க. சப்போஸ் அதில் சேல்ஸ் ரிட்டர்ன் கூட வரலாம். சேல்ஸ் ரிட்டர்ன் கூட உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. த ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் ஃப்ரம் த சப்ளையர். விச் அமாங் த ஃபாலோயிங் ஆக்டிவிட்டி இஸ் நாட் இன்வால்வ்டு? ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் ஃப்ரம் த சப்ளையர், அது ஒன் ஆஃப் த ப்ராசஸ். ஹேண்ட்லிங் குட்ஸ் ரிட்டர்ன் அட் இட்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட், இதுவும் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் வரும். மெயின்டைனிங் த ஜேர்னல் ப்ராப்பர் அண்டு ப்ரிப்பரேஷன் ஆஃப், இது வந்து பிஸ்னஸ்க்கு தொடர்பு இல்லாது, இது வந்து அக்கௌண்டிங் ஆக்டிவிட்டி, உன்னுடைய வேலை இது. கன்வர்ஷன் ஆஃப் ரா மெட்டீரியல் டு ஃபினிஷ் குட்ஸ், ஸோ இதை தவிர பாக்கி மூணுமே சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் வரும். எது வராதுன்னா மெயின்டைனிங் த ஜேர்னல் என்ட்ரி அண்டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் த ஷெட்யூல். In supply chain management, the price quoted by the distributor will be higher than the manufacturer. Supply chain management டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸு மேனுஃபேக்சரை விட ஹையராக இருக்கும். ஆமாம், மேனுஃபேக்சர் தான் அட் எனி காஸ்ட் அவனுடைய ப்ராடக்ட்டை அவனை தவிர வேறு ஆளும் கம்மி ரேட்டு கொடுக்க முடியாது. ஃப்ரம் த அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் மெனு வி கேன் வியூ த டேஷ் அண்ட் டேஷ் ரிசீவபிள் அண்ட் பேயபிள் ரிப்போர்ட் இன் டேலி பிரைம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது பார்க்கலாம்னா குரூப் வைஸ் அண்டு லெட்ஜர் வைஸ். லெட்ஜர் வைஸ், குரூப் வைஸ், இதுதான் பார்க்க முடியும். நீங்கள் அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட்டில் லெட்ஜர் வைஸும் பார்க்கலாம், குரூப் வைஸும் பார்க்கலாம். Dash is an inventory level at which the company has to place an order for the stock item. இன்வென்ட்ரி வந்து எப்போ பண்ணணும் அப்படின்னா ரீஆர்டர் லெவல் இருக்கும்போது தான் பண்ண முடியும். இதை நம்ம உங்களுக்கு படம் போட்டே ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். ஆக்சுவலாக ரீஆர்டர் லெவல் எப்போ இருக்குது அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு அரிசி பானை இருக்குது. அரிசி பானையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 26 கிலோ அரிசி கொட்டி வச்சுருப்பீங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 26 கிலோ நீங்கள் கொட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா அது ஃபுல்லாக இருக்குதுன்னு அர்த்தம். டெபாசிட் ஃபுல்லாகிடுச்சு. டெய்லி 1 கிலோ எடுத்துகிட்டே இருப்பீங்க. அரிசி நீங்கள் எப்போ ரிட்டர்ன் வாங்குவீங்க அப்படின்னா அந்த 26 கிலோவை ஒரு 4-5 பாட்டாக பிரிச்சுக்கலாம். 26 கிலோவில் 20 கிலோ வரைக்கும் இருக்குன்னா அது மேக்ஸிமம் லெவல். 13 கிலோ வரும்போது ஆவரேஜ் லெவல். 5 கிலோ வரும்போது லோயர் லெவல். 2 கிலோ வரும்போது டேஞ்சர் லெவல். சுத்தமாக முடிஞ்சு போச்சுன்னா 0 லெவல். இதில் எந்த லெவல் வரும்போது நான் இன்னொரு மூட்டை அரிசி வாங்கணும். 26 கிலோ வாங்கி கொட்டிட்டு அடுத்த நாளே போய் 26 கிலோ வாங்கி போட்ட மாட்டோம். ஸோ எடுத்துகிட்டே இருப்போம். டெய்லி 1 கிலோ 2 கிலோ எடுத்துகிட்டே இருப்போம். சமைக்க எடுத்துகிட்டே இருப்போம்.
அது வந்து ஒரு 13 கிலோ வரும்போது நம்ம ஆர்டர் பண்ணோம்னா பண்ண மாட்டோம், ஏன்னா இன்னும் 10 நாள் போட்டோம் அப்படின்னு விட்டுருவோம். 5 கிலோ ரீஆர்டர் லெவல் மினிமம் லெவல் வரும்போது தான் ரீஆர்டர் லெவல் பண்ணுவோம். நல்லா தெரிஞ்சுங்க, ரீஆர்டர் லெவல் வேறு, ரீஆர்டர் குவான்டிட்டி வேறு. ரீஆர்டர் லெவல்ங்கிறது உன்னுடைய சரக்கு உங்ககிட்ட எந்த அளவுக்கு இருக்குது, உன்னுடைய தேவையை பொறுத்து, அதுதான் ரீஆர்டர் லெவல். இது எப்போ நான் ஆர்டர் பண்ணணும், எப்போ என் கைக்கு வரும், அந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே வருமா, அதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி தான் நீங்கள் ரீஆர்டர் லெவல் யூ ஹேவ் டு செட். When you buy goods or services with an arrangement to pay later such amount until it is paid referred as accounts payable. Yes. True. In Tally Prime, it is mandatory to activate the price level from company future alteration screen in order to use the price list. True is the right answer. In Tally Prime, to automate the price list in the sales voucher, the price level must be selected in the dash ledger. Sundry data ledger select பண்ணிருக்கணும், அப்பதான் automation வரும். Which of the following are the aging method that appear under the aging analysis report of Tally Prime? அப்படின்னா aging by bill date and aging by due date. Aging by bill date and aging by due date, இதுதான் தெரியும். இந்த ரெண்டு மெத்தட் தான் இருக்கும் உங்களுக்கு. டெட்டாஸ் வந்து பார்க்கணும், ஏஜிங் அனாலிசிஸ் பார்க்கணும்னா இந்த ரெண்டு மெத்தட் தான் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் குரூப்பு, அதில் சண்டரி டேட்டா செலக்ட் பண்ணுங்கள். சண்டரி டேட்டா செலக்ட் பண்ணி அதில் ஏஜிங் அனாலிசிஸ் போங்க. ஏஜிங் அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா ஏஜிங் பை பில் டேட்டா, ஏஜிங் பை டியூ டேட்டா எப்படி வேணும் உங்களுக்கு. இதான் வந்து ஏஜிங் அனாலிசிஸ், எதர் ஏஜிங் பை பில் டேட்டா ஆர் ஏஜிங் பை டியூ டேட்டா. Aging by bill date, aging by bill days. Sorry, aging by bill date, aging by due date. இதிலே பாருங்க, டியூ டேஸ் இருக்கு பாருங்க. ஏஜிங் பை பில் டேஸ் கிடையாது, ஏஜிங் பை பில் டேட்டு, ஏஜிங் பை டியூ டேட். இதுதான் கரெக்டான ஆன்சர். வேர்டு நல்லா கவனிங்க. F6ல் போனீங்க அப்படின்னா என்ன இருக்குது, ஏஜிங் பை பில் டேட், ஏஜிங் பை டியூ டேட், அதான் இருக்குது. ஏஜிங் பை டியூ டேட்டு, ஏஜிங் பை பில் டேட். இன் Tally Prime, the batch voucher report comprises of dash and dash. batch voucher ரிப்போர்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, எதில் வரும், பேட்ச் வைஸ் ஜேர்னலில் வரும், இன்வெர்டில் வரும், வேறு எதுலேயும் பேட்ச் வைஸ் ரிப்போர்ட் வராது. Which of the following option is used to display only the overdue bills from the bills receivable reports? எனக்கு வந்து overdue bills மாத்திரம்தான் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, கண்ட்ரோல் பி பேசிஸ் ஆஃப் வேல்யூ, அங்கே போய் நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து எனக்கு overdue bill மாத்திரம் தான் வேணும், எனக்கு overdue bill மாத்திரம் தான் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், கண்ட்ரோல் பி பேசிஸ் ஆஃப் வேல்யூ, அதில் போய்ட்டு டம்பிங் டைப் ஆஃப் பில்ஸில் அங்கே போய்ட்டு overdue bills அதை மாத்திரம் எனக்கு காட்டு அப்படின்னா காட்டும். கண்ட்ரோல் பி, இதெல்லாம் overdue bill, இதெல்லாம் overdue. In Tally Prime, credit limit can be specified for any ledger account falling under the group. எது கீழே வரும் அப்படின்னா, சன்ட்ரி டெட்டர் அண்ட் சன்ட்ரி கிரெடிட்டார், இதுக்கு தான் வந்து வரும். பர்ச்சேஸ் அண்ட் கேஷ் லெட்ஜருங்கிறது நாமினல், கேஷ் அண்ட் சேல்ஸ் பேலன்ஸ் ஷீட் லெட்ஜர், பேங்க் அண்ட் பர்ச்சேஸ் வராது. டெட்டார் அண்ட் கிரெடிட்டார் அவங்களுக்கு தான் வரும். Rishik Electronics made an advance payment of rupees 10,000 to Vapo Systems and Solutions. In this scenario, which of the following bill-wise reference needs to be selected in Tally Prime? ரிஷிக் எலக்ட்ரானிக்ஸுங்கிற கம்பெனி ஒரு கம்பெனிக்கு அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுக்குது டு வாப்போ சிஸ்டம். அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அட்வான்ஸ் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறதான் செலக்ட் பண்ணணும். இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் வவுச்சர் த எக்ஸ்பயர்டு ஸ்டாக் ரிட்டர்ன் டிரான்சாக்ஷன் கேன் பி ரெக்கார்டட் இன் Tally Prime? எக்ஸ்பயர்டு இதை எங்கே போட முடியும் அப்படின்னா, டெபிட் நோட்டில் தான் போடணும். In Tally Prime has the flexibility to record the sale transaction which the stock items are expired. True is the right answer. உங்களால் எக்ஸ்பைரி ஸ்டாக்கையும் என்ட்ரி பண்ண முடியும். The bill-wise feature of Tally Prime help in finding the out due date of each invoices, but we cannot find out the outstanding amount. False is the right answer. Tallyயால முடியுமா முடியாத கொஸ்டின். The stock that is not sold and lying down அப்படின்னா அது வந்து dead stock அப்படின்னு அர்த்தம், விற்காத சரக்கு, dead stock. Which of the following is not the feature of bill-wise entry in Tally Prime? எது வந்து பில்வைஸ் என்ட்ரியில் கிடையாது அப்படின்னா, ஐட்டம் காஸ்ட் ட்ராக்கிங் கிடையாது. பேயபிள், ரிசீவபிள், சென்டிங் ரிமைண்டர் லெட்டர் இதெல்லாம் பில்வைஸில் உண்டு.
which of the following option will not appear by default in the batch summary report of Tally Prime? பேட்ச் சம்மரி ரிப்போர்ட்டில் எது இருக்கும் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் டேட்டு எக்ஸ்பைரி டேட் அதுதான் இருக்கும் பேட்ச் சம்மரியில் அதுதான் இருக்கும். In Tally Prime, once after recording the purchase voucher, the batch details will get captured in the dash report. எதுலன்னா பேட்ச் சம்மரி ரிப்போர்ட்டில் பேட்ச் வைஸ் டீட்டெயில் வரும். கம்பேர் ஆமெண்ட் எழுதுனது கம்பேர். There are two type of license in Tally Prime. One is called gold. One is silver edition and another one is called gold. ஓகேவா? ஸோ 50 கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம். இன்வென்ட்ரி அண்ட் மேனேஜ்மெண்ட் இதை நம்ம நடத்தி முடிச்சாச்சு. ஓகேவா? இந்த 50 கொஸ்டினையும் நான் உங்களுக்கு ஏற்கனவே பிடிஎஃபாக அனுப்பிச்சிருக்கேன், படித்து பாருங்கள். இதை இப்போ கொஸ்டினை படித்து பார்த்து ஆன்சர் பண்ணிவிட்டு உங்கள் ஆன்சரை ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிங்க நான் கொடுத்துருக்குற ஆன்சரோட. அதுக்கப்புறமா நீங்கள் போய்ட்டு உங்களுடைய 5வது மார்க் டெஸ்ட்டை பண்ணுங்கள். ஒவ்வொருத்தரும் வெகு விரைவில் உங்களுடைய மார்க் டெஸ்ட்டை அட்லீஸ்ட் வர வாரம் அதுக்குள்ளே முடிச்சிருங்க. எக்ஸாம் வரும்போது மார்க் டெஸ்ட் எதுவும் பெண்டிங் இருக்கக்கூடாது. கேமரா வச்சு பண்ண வேண்டிய டெஸ்ட்டையும் நீங்கள் முடிச்சுட்டு வரணும். அது எப்படிங்கிறது நான் சொல்கிறேன் அடுத்த டாப்பிக்கில். நாளை மற்றும் ஒரு தலைப்போடு சந்திப்போம். தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் டாலி சீனிவாசன். தேங்க்யூ வெரி மச். பை.